அன்புக்குரியவர்களே, இந்த பொங்கல் பெருநாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அளப்பரிய அன்பை காட்டியிருக்கிறார். இரக்கத்தை காட்டி உணவு, உடை, இருப்பிடம் எங்கிருந்து வருது? விவசாயிகளிடமிருந்து வருது. அந்த விவசாயிகளை மறக்கக்கூடாது என்பதைத்தான் ரங்கோலி கோலமாக இடுங்கள் என்று தலைமை சொல்லியிருக்காங்க. அதை நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய தந்தை அவர்கள் அன்பொழுக நம் மத்தியிலே பேசவிருக்கிறார்கள், வாழ்த்தவிருக்கிறார்கள். வரவேற்கிறோம். கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சத்தமா சொல்லாமே. வெரி குட். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா மனமகிழ்ந்து அகமகிழ்ந்து கொண்டாடும் சிறப்பான விழா. ஆகவே இந்த நாளிலே நாம் ஒன்று கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், பண்பாடுவோம், நம்முடைய தாய் திருநாட்டின் புகழை பறைசாற்றுவோம். ஏனென்றால் இது நம் விழா. ஆக உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாடல் பாடுகிறேன். சரிங்களா? பாடுறது கேட்பீங்களா? கோயிலில் தான் கேட்கணும், இங்கேயும் பாடி எங்களை தூங்க வைக்க போறீங்களா அப்படின்னு. இல்லைன்னா அப்பா மிஸ் அந்தோன்ராஜ் பாடிடுவார். ஓகே. சமுதாயம் மாறுகின்ற காலம் நெருங்குது, இங்கு சாதி சமய பேதம் எல்லாம் மாறப்போகுது. சமுதாயம் மாறுகின்ற காலம் நெருங்குது, இங்கு சாதி சமய பேதம் எல்லாம் மாறப்போகுது. நீதி கெட்ட சமுதாயம் அழிய போகுது, நீதி கெட்ட சமுதாயம் அழிய போகுது. நித்தம் உழைக்கும் மக்கள் ஆளுகின்ற காலம் நெருங்குது, நித்தம் உழைக்கும் மக்கள் ஆளுகின்ற காலம் நெருங்குது. சமுதாயம் மாறுகின்ற காலம் நெருங்குது, இங்கு சாதி சமய பேதம் எல்லாம் மாறப்போகுது. உழைப்புக்கேற்ற கூலி கேட்டால் உதயம் கிடைக்குது, உழைப்புக்கேற்ற கூலி கேட்டால் உதயம் கிடைக்குது. அந்த உடுத்து போன சர்க்காரும் உதவ மறுக்குது, அந்த உடுத்து போன சர்க்காரும் உதவ மறுக்குது. சட்டங்களும் திட்டங்களும் சமயம் சொல்லுது, சட்டங்களும் திட்டங்களும் சமயம் சொல்லுது. சாதி சமத்துவமே பேச்சளவில் சந்தி சிரிக்குது, சாதி சமத்துவமே பேச்சளவில் சந்தி சிரிக்குது. சமுதாயம் மாறுகின்ற காலம் இருக்குது, இங்கு சாதி சமய பேதம் எல்லாம் மாறப்போகுது. நிலங்கள் எல்லாம் ஒருவனிடம் குவிந்து கிடக்குது, நிலங்கள் எல்லாம் ஒருவனிடம் குவிந்து கிடக்குது. ஆனால் உழைக்கும் மக்கள் வறுமையினால் செத்து மடியுது, ஆனால் உழைக்கும் மக்கள் வறுமையினால் செத்து மடியுது. தலைவிதியோ என்று எண்ணி தாழ்ந்து போனது, தலைவிதியோ என்று எண்ணி தாழ்ந்து போனது. அதை புது வழியில் நாம் அதனை மாற்றி அமைக்கணும், அதை புது வழியில் நாம் அதனை மாற்றி அமைக்கணும். சமுதாயம் மாறுகின்ற காலம் நெருங்குது, இங்கு சாதி சமய பேதம் எல்லாம் மாறப்போகுது. நீதி கெட்ட சமுதாயம் அழிய போகுது, நீதி கெட்ட சமுதாயம் அழிய போகுது. நித்தம் உழைக்கும் மக்கள் ஆளுகின்ற காலம் நெருங்குது, நித்தம் உழைக்கும் மக்கள் ஆளுகின்ற காலம் நெருங்குது. சமுதாயம் மாறுகின்ற காலம் நெருங்குது, இங்கு சாதி சமய பேதம் எல்லாம் மாறப்போகுது. மாறிடுமா? மாறிடுமா? இந்த பொங்கல் விழால தான் மாற முடியும். அன்புக்குரியவர்களே, இதோ இது நம்முடைய விழா. தமிழர்களாகிய நாம் பெருமைப்படக்கூடிய அன்பு விழா. எனவே இந்த விழாவின் மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுப்போம். இன்றைய கால சூழலில் நாம் பார்க்கின்றோம், சில கலாச்சார விழாக்கள் அப்படியே மடிந்து போகின்றன, சில மத சம்பிரதாய விழாக்கள் மேலோங்குகிறது. ஆகவே இந்த பொங்கல் விழா நம்முடைய இந்திய தேசத்தில் பல மாநிலங்களில் அவர்கள் சிறப்பாக பல வடிவங்களில் கொண்டாடும் விழா. ஏனென்றால் தாங்கள் வணங்கும் சூரியனுக்கு படைக்கும் ஒரு விழா தான் இந்த விழா.
ஆகவே அன்புக்குள்ளே இது விவசாய பெருமக்கள் மட்டுமல்ல, எல்லாரும் அகமகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு விழாதான். ஆகவேதான் ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த விழா கொண்டாடணுமா, இந்த மஞ்சப்பானை வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்க, இதெல்லாம் அவங்க கலாச்சாரம் ஆச்சு. கலாச்சாரம் என்பது நான் இந்த மண்ணில் பிறந்தேன், இது என் மண்ணின் கலாச்சாரம். சரிங்களா? இது வேற எங்கும் வந்த கலாச்சாரம் அல்ல. நாம் ஞானஸ்தானத்தால் கிறிஸ்தவர் ஆனோம், ஆனால் இந்த மண்ணிலே பிறப்பால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிறப்பால் நாம் தமிழர்கள், அபிஷேகத்தால் நாம் கிறிஸ்தவர்கள். ஆகவே நாம் பிறப்பை, நம் மண்ணை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதுதான் நம் திரு அவை நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடம். ஆகவேதான் வத்திக்கான் இரண்டாம் சங்கத்திற்கு பிறகு கலாச்சாரங்களை மதியுங்கள், கலாச்சாரம் என்ன கற்றுத் தருகிறதோ அவற்றை உள்வாங்கி கிறிஸ்துவத்தை அதன் வழியாக கொண்டு வாருங்கள் என்று பாப்பரசர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆகதான் அந்த காலம் முதல் இந்த பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களிலும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இது புதிதல்ல, மாறாக 1964 சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு இந்த மாறுதல் நம்முடைய திருச்சபையில் வந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அகமகிழ்வோம். நாம் ஒவ்வொருவரும் தமிழ் என்று சொல்லும் பொழுது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழை தமிழ் ஆள்கிறதா, தமிழ்நாட்டை தமிழன் ஆள்கிறானா என்ற ஒரு கேள்விதான் நாம் எழுப்ப வேண்டிய ஒரு சூழல். ஏனென்றால் தமிழ் என்று மறைந்து திராவிடம் என்று மாறியது. திராவிடம் எங்கிருந்து வந்தது? திராவிடம் எங்கிருந்து வந்தது? சரியா? அது யாருடைய சொல்? அது யாருடைய சொல்? திராவிடம் என்றால் பரந்துபட்டது, ஆனால் தமிழ் என்றால் ஒரு இனம். ஆகவே நம்முடைய இனத்தை மறைக்க இன்றைக்கு புதிய திராவிட மாடல் வரலாம், ஆனால் தமிழ் இனம் மறைக்க முடியாது. இந்த கலாச்சாரம், இங்கு இருக்கின்ற அனைத்து பண்பாடுகள் அனைத்தும் யாரும் மறக்க முடியாது. அவற்றை மறக்கடிக்க செய்கின்ற சூழல்கள் இன்றைக்கு ஏராளமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே பல போர்வைக்குள்ளாக நம் தமிழ் கலாச்சாரம் பல வடிவங்களில் அழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இவற்றை எழுச்சி பெற செய்வது நம் கடமை. நம் பிள்ளைகள் எல்லாம் மறந்து விட்டார்கள். எதை? தமிழ் பேசுவது. மம்மி, டாடி என்றுதான் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறோம். அம்மா, அப்பா என்ற உயிரோட்டம் உள்ள சொற்கள் நம் பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். ஆனா நாம என்ன மகிழ்கிறோம்? என் பிள்ளை என்ன மம்மின்னு கூப்பிட்டுச்சு, என்ன டாடின்னு கூப்பிட்டுச்சு. அது என்ன புது மொழி? நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம் பாருங்க. யாருக்கும் நாம் அன்புக்குள்ளே நம் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுத்தருவோம். இது தாய்மொழி. அவர்கள் படிப்பது ஆங்கிலமாக இருக்கலாம், ஆனால் பேசும் மொழி ஒன்றுதானே. அந்த பேச்சு மொழி என் தாய்மொழி தானே, என் தாய் கற்றுக் கொடுக்கும் மொழி தானே. அந்த தாய் ஏன் மறந்தால் அந்த மொழியை? நாம் மறந்தால், ஒரு தாய் அந்த மொழியை மறந்தால் அந்த இனமே அழிந்துவிடும். ஆகவே அன்புக்குள்ளே தமிழச்சிகளாக மாறுங்கள், தமிழர்களாக மாறுங்கள். இவ்வாறு நம் கலாச்சாரம், நம் இனம் என்ற ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு நாம் வாழ கற்றுக்கொண்டால் நம் இனம் வளரும். இல்லை என்றால் மிக சிறிய காலத்தில் நம் இனம் மறைந்துவிடும். ஆகவே அன்புக்குள்ளே உலகளாவிய பரந்த இனம்தான் தமிழ் இனம். உலகளாவிய முதல் மொழிதான் தமிழ் மொழி. ஆகவே இந்த முதலில் பிறந்த, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் பிறந்த இந்த மூத்த மொழி எங்கே போனது? ஏன் நாம் மறைய விடுகிறோம்? அன்புக்குள்ளே வியாபாரத்திற்காக மொழிகள் பல பேசலாம், ஆனால் என் சொந்த மொழி, என் தாய்மொழி நாம் மறந்தோம் என்றால், பிள்ளைகள் படிக்க மறந்தார்கள் என்றால், நிச்சயமாக அந்த தாய் தன் நாட்டுக்கு செய்யும் துரோகம் அது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் துரோகம் அது. ஆகவே அப்படிப்பட்ட துரோக செயலை செய்யாதீர்கள், ஒருபொழுதும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுங்கள், அது ஒரு வியாபார மொழி. மாறாக பிள்ளைகளுக்கு உணர்வு என் சொந்த தாய்மொழி. எந்த மொழியை நான் நேசிக்கிறேனோ அந்த மொழியில் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதுதான் ஒரு பெற்றோரின் கடமை. எனவே பங்கு அளவிலே ஏன் பாதர் இப்படி பேசுறாரு, ஏன்னா பெரியவரா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது என் கடமை, சரிங்களா? ஏனென்றால் நான் தமிழச்சியின் வயிற்றில் பிறந்தவன். ஆகவே என் தமிழ் இனம் என் உள்ளத்தில் அது பற்றி எரிகிறது. எனவே எங்கிருந்தோ வந்த ஒரு மொழி நம்மை ஆட்சி செய்யாமல் இதோ நம் மொழி ஆட்சி செய்ய வேண்டும். அது மூத்த மொழி, எனக்கு பெருமைக்குரிய ஒரு மொழி.
ஏன் அவற்றை நான் மறக்க வேண்டும்? ஏன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர மறுக்கிறோம்? பிற மொழிகளை கற்றுத்தர ஆசைப்படுகிறோமே தவிர, ஏனென்றால் அதன் வழியாக எனக்கு பணம் கிடைக்கும். பணம் கிடைக்க எந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் தாய்மொழியை மறக்க வேண்டாம். எனவே இந்த கலாச்சார விழா இன்றைக்கு தமிழர் அடிப்படையில், பண்பாடு அடிப்படையில் கொண்டாட வேண்டிய இந்த 4 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். எனவே பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள், மண்ணின் கலைகளை கற்றுத்தாருங்கள். கரகாட்டம் மறைந்தது, இதோ ஒயிலாட்டம் மறைந்தது, இன்றைக்கு பொம்மலாட்டம் மறைந்தது, எல்லா ஆட்டமும் மறைந்து என்ன ஆட்டம் ஆச்சு? குத்தாட்டம் மாறிடுச்சு இல்ல, இன்னைக்கு டிஸ்கோ டான்ஸ் மாறிடுச்சு. ஆகவே இந்த கலாச்சாரங்கள், நம்முடைய அழகான மண்ணின் நடனங்கள் நம் பிள்ளைகள் கற்றுத்தர வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அதுல ஒரு சின்ன அழகான ஒயிலாட்டம் நம் பிள்ளைங்க ஆடினாங்க இல்ல, கட்சி பச்சு ஆடுறது ஒரு ஒயிலாட்டம். ஆகவே இதையெல்லாம் நாம் மறக்க கூடாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு அவற்றை கற்றுத்தர முயற்சி செய்வோம். அடுத்த வருஷம் பிரம்மாண்டமான ஒரு சங்கமம் விழா நம் பங்குல நடக்கும். சரியா? எல்லா மண்ணின் கலைகளும் இங்கு நடத்தப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி நம் பங்கின் பெருமையை நாம் சேர்ப்போம். தமிழர்களாக, தமிழச்சிகளாக வாழ உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். உன் சமூகம் தலை நிமிரும் வரை ஓடிக்கொண்டே இரு. செங்கல்பட்டுல மனித உரிமை கழகத்துல எழுதப்பட்டிருந்தது. இங்க தந்தை அவர்கள் பாடிய பாடல் சமூகம், சமுதாயம், மாறப்போகும் சூழல். உண்மை, நாம் நன்மை செய்யும் பொழுது, உண்மையை உண்மையாக நம்முடைய குழந்தைகளுக்கு கற்பிக்கும் பொழுது, நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், இன்னும் நம் பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் மீதும் அக்கறை கொண்டு நாம் வழிகாட்டும் பொழுது தலை நிமிர்ந்து நிற்கும். அதுவரை நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஒரு குதிரை எவ்வாறு 600 அல்லது 6000 என்று கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுகிறதோ, அதுபோல நம்முடைய சமூகம் தலை நிமிரும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம். அன்புக்குரியவர்களே, அற்புதமான பாடலோடு கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களிலே பதிய செய்திருக்கிறார் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். அவர்களுக்கு தமிழர்களாகிய நாம் தமிழை வளர்த்தெடுக்கும் அந்த உத்வேகத்தோடு கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உள்ளார்ந்த ஜெபங்களையும் ஒப்பு கொடுப்போம்.